அலகாபாத் நீதிமன்றம் ஒரு அதிரடியான ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. என்னன்னா, ஜஸ்டிஸ் ஜே முனீர், பேரை நோட் பண்ணிக்கணும், ஜே முனீர், இந்திரஜித் சுக்லா, 2 பேரும். இவங்களுக்கு முன்னால் என்ன கேஸ் வந்ததுன்னா, ஒரு ப்ரைவேட் ஸ்கூலு, அங்கே 2 பெண்கள் படிக்கிறாங்க. அவங்க வந்து 10th முடிச்சுட்டு 11th போகிறாங்க. அதே ஸ்கூல் தான். போயிட்டு இப்போ நாங்கள் வந்து 11th நாங்கள் யூனிஃபார்மோட சேர்த்து அந்த இஜாப்பும் நாங்கள் போட்டுக்க போகிறோம் அப்படின்னு இது பண்ணுறாங்க. இது வந்து இஸ்லாமில் ஒரு ப்ராக்டிஸாக இருக்குது, அதனால் அதை நாங்கள் ஃபாலோ பண்ணணும் ஸ்ட்ரிக்டாக அப்படிங்கிறப்ப அப்புறம் பல ஆதாரங்களை எல்லாம் அந்த கோர்ட் திரட்டும் பொழுது அதே ஸ்கூலில் வேறு பல முஸ்லீம் குழந்தைங்கள்லாம் படிக்கிறாங்க. அவங்கெல்லாம் வேறு ஸ்டாண்டர்ட்லேயும் படிக்கிறாங்க, இவங்க ஸ்டாண்டர்ட்லேயும் இவங்களை தவிர வேறு யாரும் அப்படி போட்டுக்கணும்னு யாரும் சொல்லலை, அப்படி போட்டுட்டும் வரலை. அதுக்கப்புறம் அவங்க மற்ற விஷயங்கள்லாம் ஆராய்ச்சி செய்யும் பொழுது இஸ்லாமில் இஜாப் கட்டாயம் அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே உடுப்பியில் நடந்த பிரச்சனையை வச்சு உலக லெவலில் பிரச்சனையை கொண்டு போனாங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இதோட இன்னொரு செய்தி இருக்கிறதுல அதையும் சொல்லு. ஆமாம், இன்னொரு செய்தி என்னன்னா, அடிப்படைவாதம். இப்போ இவங்க இப்போ கேட்குற டிமாண்டே அது வந்து ஒரு இது அடிப்படைவாதம் தானே. இப்போ சசி தரூர், அவரை வந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறாரு, அவரை வந்து ஒரு லிபரலாக பேசக்கூடியவர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு எனக்கு வந்து இப்போ ஒரு ஸ்டடி ரிப்போர்ட் வந்திருக்குது. என்னென்னா, சவுதி அரேபியாவிலேருந்து கேரளா சேர்ந்தவர்களும் அமீரகத்தில் தான் நிறையா இருக்காங்க, யுஏஇயில். அவங்க ஒன்ஸ் அங்கே போயிட்டு திரும்ப சொந்த மாநிலத்துக்கு வரும் பொழுது இங்கே இருக்கிறப்ப எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்காங்க. அங்கே ஒரு தடவை போயிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த அடிப்படைவாத ஒரு சிந்தனையும் ஒரு ஜெண்டர் பயஸ்டு இஸ்லாமிய பெண்களை அடிமையாக நடத்தணுங்கிற ஒரு எண்ணம்லாம் அவங்களுக்கு வர்றதாக அவரும் சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? 2 செய்திகளும் சேர்த்து பார்க்கும்போது இஸ்லாமிய அடிப்படைவாத எண்ணங்கள் ஓங்கி வரக்கூடிய ஒரு காட்சியை தெளிவுபடுத்திருக்கீங்க. பிரயாக்ராஜ் என்பது ஊரின் பெயர், ஆனால் ஹைகோர்ட் பேர் வந்து அலகாபாத் நீதிமன்றம். அது இன்னும் மாத்தலை. அதனால அலகாபாத் நீதிமன்றம் நல்ல அருமையான ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. 2 நபர் அமர்வு இல்லையா? ஹிஜாப் இஸ் நாட் அன் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் இஸ்லாம். ஒருத்தர் இஸ்லாமியர் என்பதற்கான வரையறை டெஃபினிஷன்ல ஹிஜாப் கட்டாயமாக்கப்படவில்லை. இவங்க மதுரையில் சொல்ற மாதிரி ஜிஆர்எஸ் சொல்லிவிட்டார், சங்கி நீதிபதி எல்லாம் சொல்ல முடியாது, ஜே முனீரே சொல்லியிருக்கிறார். முனீர் அதையும் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்துக்கு வரேன். அந்த முகமது நபியுடைய நேரடி வாரிசாக தன்னை சொல்லி இத்தனாவது இந்த ட்ரீ போடுவாங்க தெரியுமா? ஃபேமிலி ட்ரீ மாதிரி ஃபேமிலி ட்ரீ போட்டு இத்தனாவது அந்த நான் டிசெண்டன்ட் என்று சொல்லக்கூடியவர் இப்போது இருக்கக்கூடிய ஜோர்டான் மன்னர். ஜோர்டான் மன்னர்கள் எல்லாமே ஜோர்டான் நாட்டை சேர்ந்தவங்க எல்லாம் அந்த முகமதுடைய அந்த கிளான்ல வந்தவங்க தான். ஜோர்டான் நாட்டினுடைய மன்னர் தன்னுடைய மனைவி மக்களோட பெண் குழந்தைகளோட ஹிஜாப் போடாத போட்டோவை சமீபத்திலே பகிர்ந்திருக்கிறார். தாடி இல்லாம டக் பண்ணிட்டு ஒரு எக்ஸிகியூட்டிவ் மாதிரி இருப்பார். ஜோர்டான் நாட்டுல எந்த பெண்களுக்கும் இந்த மாதிரில ஹிஜாப் கிடையாது. அப்ப அவர் என்ன முகமது நபியுடைய அதே வாரிசு ஃபேமிலி ட்ரீல சொல்றாங்க. அப்ப அவங்களோட நீ என்ன பெரிய ஒரு சுப்பீரியர் குவாலிட்டி முஸ்லீமா? உண்மையில சொல்லப்போனா சவுதியில உள்ள முஸ்லீம் யாரும் ஒன்றும் முஸ்லீம்னு ஏத்துக்கிறது இல்லை. இவர் செகண்டரி தான் சொல்லுவான். ஆனா நீங்க வந்து ஜோர்டான் இல்லாத ஒரு சீர்திருத்தம் நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்ப நீங்க பாருங்க, நம்ம நாட்டுல வந்து செங்கோட்டை மசூதி, ஜும்மா மசூதி சொல்றாங்க இல்லையா? அந்த ஜும்மா மசூதியுடைய இமாம் வந்து பார்த்து நிலா தெரியும் சொன்னா நாடு முழுக்க எல்லாம் ஏத்துக்குவோம். அந்த அளவுக்கு சீஃப் என்று அவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு உயரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அந்த ஜும்மா மசூதியுடைய அந்த இமாமாக யார் வர முடியும்னா, நம்ம நாட்டில் இருந்து பெரிய அப்படியே குரான்லாம் கரைச்சி குடிச்ச ஒரு பெரிய ஒரு ஸ்டான்ச் இஸ்லாமிஸ்ட் யாருமே வர முடியாது. உஸ்பெஸ்கிஸ்தானில் பிறந்த ஒருத்தர் தான் ஜும்மா மசூதிய இமாமா வர முடியும். இதுக்கு யாரும் இங்க யாரும் போராட்டம் பண்ண மாட்டாங்க. நேர்கள் புரிதலுக்காக நம்முடைய தலைமை காஜி மாதிரி அவரு. ஆமா, தலைமை காஜி அவர் தான் இருக்க முடியும். ஏன்னா அந்த பாபர் அங்கிருந்து வந்தவர், அதனாலேயே எனக்கு தெரியாது. அதை போய் நோண்டி பார்க்கணும் அந்த வரலாற்றுல. அப்படிப்பட்ட உஸ்பெஸ்கிஸ்தான் ஒரு முஸ்லீம் நாடு. அவன் சொல்றான், பர்காவோ அல்ல ஹிஜாபோ போட்டு ரோட்ல நடந்து போறதே குற்றம். சொல்றது யாரு?
உஸ்பெஸ்கிஸ்தான்ல, இன்னும் பல இஸ்லாமிய நாடுகள் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிக் ரிப்பப்ளிக், இஸ்லாமிக் கண்ட்ரிஸ், 30-40 கண்ட்ரீஸ்ல ஹிஜாப் அண்ட் பர்கா ஆர் பேண்ட் ஃபார் பப்ளிக். பொது வெளியில ஹிஜாப் போட்டு போக முடியாது. இப்ப 20-25 ஆண்டுகளுக்கு முன்னால நீங்களும் பார்த்திருப்பீங்க, ஷார்ஜா மேட்ச்ல பெண்கள் ரொம்ப ஜாலியாக அப்படியே உட்காந்து பார்த்துனது. இப்போ அவங்களெல்லாம் ஒரு அழுத்தம் கொடுத்து இப்படி உடையில தான் வரணும் அப்படிங்கிற அழுத்தம்லாம் இப்போ கொடுக்கறது பார்க்க முடியாதா இருக்குது. அதனால இது இந்த வஹாபிசத்தின் காரணமாக வந்த ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாதத்தினுடைய தாக்கம் என்று நான் பார்க்கிறேன். இப்போ கர்நாடகாவில் வந்தப்ப நம்ம சுப்ரீம் கோர்ட்ல எல்லாம் லாயர்ஸ்லாம் எல்லா ஹதீஸ் குரான்லாம் எடுத்து படிச்சு பார்த்து அங்க எங்கெங்கெல்லாம் ஹிஜாப் இருக்கு தேடிட்டு இருந்தாங்க. ஒரு பள்ளிக்கூடத்துல என்ன ட்ரெஸ் கோடுங்கிறது சுப்ரீம் கோர்ட் எதுக்கு முடிவு பண்ணோம்? அந்த பள்ளிக்கூட முடிவு பண்ணிக்கலாமே. இங்க இஸ்லாமிய கோட்பாட்டின்படி இருக்கிறதா என்பது முக்கியம் அல்ல. நான் ஒரு இஸ்லாமியன், ஐ வில் நாட் ஒபே த ஸ்கூல் ரூல்ஸ். நான் தனி, நாட்டின் சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாட்டின் சட்டம் மட்டும் இல்ல, ஒரு பள்ளியின் சட்டம், ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு லொக்காலிட்டி சட்டம், எதையும் நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா ஐ எம் அபோவ் த லா, நான் முஸ்லீம். அந்த எண்ணத்தை வலியுறுத்துவதற்காக தான் இந்த மாதிரி பண்றாங்களே ஒழிய இஸ்லாம் சொல்லப்பட்டிருக்காது இல்லைங்கிறது செகண்டரி. அதான் நம்ம பார்க்கணும். அதனால மிக தெளிவாக அலகாபாத் ஹைகோர்ட் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறது, நான் பாராட்டுறேன். 2வது நியூஸ் நீங்க சொல்லியிருக்கீங்க, அரேபிய நாட்டுக்கு போய்விட்டு சவுதி அரேபியா குறிப்பாக, அதே போல யுஏஇ இங்க போயிட்டு வரக்கூடியவங்க நம்ம ஊருக்காரன் தான். இங்க உள்ள தூக்கம்லாம் இதுக்கு முன்னாடி ஹிந்துக்களா இருந்தவன் தான். திப்பு சுல்தான் காலத்து, ஹைதர் அலி காலத்து பயந்து போய் மதமாறி இன்னைக்கு அவனுடைய சந்ததி தான் கேரளாவில் உள்ள துலுக்கம்லாம் பாதி பேர் இருப்பான். ஏன்னா அரேபியாவில் வந்தவங்களா ஒன்றும் கிடையாது. அதனால இங்க ஹிந்து ட்ரெடிஷன்ஸ் அப்படியேதான் இருக்கும். இப்ப அங்கிருந்து வரவன் வந்த உடனே பெண்களை போட்டு அடிக்கிறான். எப்ப? சவுதி ரிட்டர்னுக்கு அப்புறம். அங்க ஒரு 5 வருஷம் வந்த பிறகு லேடிஸ், நம்ம ஊர்ல யாராவது லேடிஸ் இருட்டின பிறகு வெளியில போயிட்டு வந்தா போகக்கூடாது, அதுக்கு முன்னாடி போயிட கிடையாது, சந்தேகப்படுறான். அப்ப பெண்களை அடிப்பது, ஜெண்டர் வயலன்ஸ், பெண்களை பெண்களை பாகுபாடு காட்டுவது, இதெல்லாம் எப்ப அதிகரிக்கிறது? இதெல்லாம் ரிசர்வ் பேங்க், இது வேர்ல்டு பேங்க் உடைய சர்வே மூலமா வந்த தகவல், சும்மா அப்படியே ஒரு அனுமானத்துல சொல்லப்பட்டவை அல்ல. அப்ப இந்த மாதிரி வந்திருக்கிறது, இது ஒரு தகவல் வந்திருக்கு. செகண்ட் தான் ரொம்ப ஆபத்தானது. இது கூட ஒரு பக்கம் இருக்கு. இதோட ஆபத்தானதுன்னா மத அடிப்படைவாத உணர்வு அதிகரிக்கிறது, ரேடிக்கலைசேஷன் ஆகிறது. பேன் இஸ்லாமிக், அதாவது நம்முடைய நாடு என்கின்ற கருத்தை தாண்டி உலக இஸ்லாமியம் என்கின்ற கருத்தை நோக்கி அவர்கள் நகர்த்தப்படுகிறார்கள். இது பெரிய ஆபத்து. சிரியாவுக்கும் இதுல இருந்தும் இங்க இருந்து ISISக்கு அதிகமாக கேரளால இருந்து தானே போனாங்க. அதான் அப்ப கேரளா ஸ்டோரியில சொல்றப்ப இதே சசி தரூர் எதிர்ப்பு தெரிவித்தாரு. ஆமா, அதனால அதுக்கான அடிப்படை எங்க இருக்கிறது தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்முடைய அரசாங்கம் இது ஒரு பெரிய ஐ ஓப்பனர், ஒரு பெரிய கண் திறக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நான் பார்க்குறேன். இந்த மாதிரி சவுதி ரிட்டர்ன் அல்லது யுஏஇ ரிட்டர்ன் அப்படி வந்திருக்கக்கூடிய அந்த மலையாளிஸ், அவங்க யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த அளவுக்கு ரேடிக்கலைஸ் ஆகியிருக்கிறார்கள், அவங்க டீரேடிக்கலைஸ் ப்ரோக்ராம் ஏதாவது கொடுக்கணும், அவங்களை கண்காணிக்கணும். ஏன்னா ஒன்ஸ் அங்கே போயாச்சுன்னா இவங்க ஏதாவது ஒரு குரூப்ல இருந்து இணைஞ்சிருப்பாங்க. இங்க உட்காந்துட்டு அதன் பிறகு வேற சில அது மாதிரி வேலைகள் செய்யலாம். நேரடியாக இல்லாட்டும் மறைமுகமாக செய்யலாம். ட்விட்டர் ஹேண்டில் ஏதாவது பண்ணலாம், இல்லை ஏதாவது நம்ம இன்ஸ்டாவில் ஏதாவது பண்ணால் போதுமே, மக்கள்லாம் கிளம்பி வந்துடுவாங்களே. அதனால இப்படிப்பட்ட பெரிய ஆபத்து இருக்கிறது. இது அரசாங்கம் கவனிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தில் என்ன பண்ணணும் என்பதற்கான திட்டங்களை அரசாங்கம் செயல்படுத்தணும்.